கதிர்குட்டிக்கு என்ன டின்னர் கொடுக்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவனுக்கு வந்து இப்போ 9th மந்த் ஸ்டார்ட் ஆக போதுங்க. அங்கன்வாடியில் கொடுப்பாங்களே சத்து மாவு, அதுதான் நான் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன். 7th மந்த்லேருந்து தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா ரோஸ்ட் பண்ண கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு, வெள்ளத்தூள், அதுக்கப்புறம் வறுத்த சோயா மாவு, நிலக்கடலை மாவு, கேழ்வரகு முளைக்கட்டினது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர், நிறையா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். நல்லா இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ அதை ஆஃப் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் கதிர்க்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்தேன். அவனுக்கு ஆனால் பிடிக்கல, ரெஃப்யூஸ் பண்ணான். குழந்தைங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மார்னிங் கொடுத்து அவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டின்னர் கொடுக்கலாம். கதிர்குட்டி சீக்கிரமாக தூங்கிடுவான் நைட்டு. ஸோ 6:30 போலலாம் அவனுக்கு டின்னர் கொடுத்துருவேன். அதனால் வந்து நேற்று சத்து மாவு கஞ்சி தாங்க கொடுத்துருந்தேன். தேங்க்யூ.